தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேரடியாக நம்ம செய்தி நம்ம கடந்து செல்லலாம். 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம். ஆமென். வசனம் சொல்கிறது, 2 குடும்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு குடும்பம் என்ன செய்ததா? வர வர பலத்தது. இன்னொரு குடும்பம் வர வர பலவீனப்பட்டது. சோ குடும்பம், ஆவியானவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? குடும்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வேதாகமத்தில் இடம்பெறும்படியாக அனுமதித்து இருக்கிறார். அப்படின்னு சொன்னா, குடும்பத்தின் மேல் அவர் ஒரு கரிசனை உள்ளவராக இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 128 சொல்லும் பொழுது கணவனை குறித்து சொல்லப்படுகிறது, திருப்பி மனைவியை குறித்து சொல்லப்படுகிறது, பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிறது. மொத்தத்துல அந்த சங்கீதம் 128 என்ன சங்கீதம்? ஒரு குடும்பத்தை குறித்து பேசப்படுகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் 10 கட்டளைகளை கொடுக்கிறார். 10 கட்டளைகள்ல 5வது கட்டளை என்ன கட்டளை? உன் நாட்கள் நீடித்திருப்பதற்காக உன் தாயும் தகப்பனையும். அப்படின்னு என்ன அர்த்தம்? குடும்பம். அங்கேயும் அவருடைய பார்வை எப்படி இருக்குது? குடும்பம். அப்போ குடும்பம், இதே புதிய ஏற்பாட்டுல வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒரு குடும்பத்தை நடத்த தெரியாதவன் என்ன செய்ய மாட்டான்? சபைய நடத்திக்க மாட்டான். அப்போ அங்கேயும் எந்த ஒரு டாபிக் சபையை குறித்து பேசும் பொழுது, சபையோட நிர்வாகத்தை குறித்து பேசும் பொழுதும் அவர் என்ன செய்றாரு? குடும்பத்தை குறித்து பேசுகிறார். அப்படின்னா குடும்பத்தின் மேல் அவருக்கு ஒரு கரிசனை. அதே 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம். கெட்டவனுமாய் இருக்கிறான். யாரு? தன் வீட்டாரை விசாரியாமல் போனவன். அப்போ இங்கேயும் என்ன சொல்றாரு? குடும்பம். அப்போ பழைய ஏற்பாட்டை எடுத்து பார்த்தாலும் குடும்பம், புதிய ஏற்பாட்டை எடுத்து பார்த்தாலும் குடும்பம். ஏன் அப்படின்னா தேவனுடைய பார்வையில குடும்பம் மிக 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 ஒரு முக்கியமான ஒன்று. குடும்பம். அதனாலதான் அவர் என்ன செய்றாரு? ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்ற துணையை அவர் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் அவர் குடும்பத்தை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனா இங்க 2 குடும்பம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு குடும்பம் வர வர பலத்தது, இன்னொரு குடும்பம் வர வர பலவீனப்பட்டது. அப்போ குடும்பம் பலப்படணும் அப்படின்னா என்னன்னா செய்யணும்? குடும்பம் பலவீனப்பட்டு போகுது அப்படின்னு சொன்னா அதோடைய காரியங்கள்ல இருந்து என்ன நம்ம கற்றுக்கொள்ள கூடும் அப்படின்ட்டு. லூக்கா 13:11வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது நிறுத்துவோம். 18 வருஷமா இந்த ஸ்திரீ எப்படி இருந்தாளா? நிமிர முடியாதபடி கூனியா இருந்தா. கூனின்னா குனிஞ்சுக்கிட்டே, எங்க போனாலும் இப்படியே குனிஞ்சுக்கிட்டே போறது, குனிஞ்சுக்கிட்டே வர்றது. ஏன்னா நிமிர முடியல. ஏன் நிமிர முடியலன்னு வசனம் சொல்லுது. ஏன் நிமிர முடியல? பலவீனப்படுத்துகிற ஆவி என்ன செஞ்சதா? அவ நிமிராதபடி அவளை என்ன செஞ்சது? வைத்தது. அதனால்தான் சொல்றது, ஆவியை என்ன செய்யப்பட வேண்டும்? பகுத்தறிய வேண்டும். ஆவியை பகுத்தறிய வேண்டும். என்ன ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அதை சரி செய்யணும்.
எப்போ குடும்பம் எப்போ பலவீனப்படுதோ அப்ப நம்ம அதை என்ன செய்யணும், பகுத்தறியணும். அப்போ எப்பெல்லாம் பலவீனப்படுறோம், ஏன்னா பலவீனப்படுறதுங்கிறது எதனாலதான் பலவீனப்பட முடியும், ஏதோ ஒரு ஆவி பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி இருக்கிறதுனால பலவீனப்படுறோம். இப்ப சவுலுடைய குடும்பம் வர வர பலவீனப்பட்டதுன்னா சவுலுடைய குடும்பத்துல ஏதோ ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி இருந்திருக்கு. அந்த ஆவி அது அவனை என்ன செஞ்சது, அவங்க குடும்பத்தை பலவீனப்படுத்துது. இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்மளுடைய குடும்பங்கள்ல திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னா சில பலவீன ஆவி நம்மள என்ன செய்யுது, இந்த பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி எந்தெந்த ஆங்கிள்லாம் அட்டாக் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது குறிப்பு அது குடும்பத்தை. அததான் நம்ம 2 சாமுவேல்ல நம்ம வாஸ்தா 2 சாமுவேல் 3:1 அவனுடைய குடும்பம் பலவீனப்பட்டது. அப்போ குடும்பம் சாத்தான் கையில எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆயுதம் என்னது, குடும்பம். ஏன் தேவன் குடும்பத்தின் மேல அவ்வளவு கரிசனையா இருக்கிறாரு, சாத்தானும் ஏன் குடும்பத்தின் மேல அவ்வளவு அக்கறையா தந்திரமா அந்த குடும்பத்தை வஞ்சிக்கணும்னு சொல்லி இருக்கிறான் அப்படின்னா, குடும்பத்தை அவர் எதற்காக ஏற்படுத்தினாரு, வசனம் என்ன சொல்லுது, எதற்காக குடும்பத்தை ஏற்படுத்தினாரு? பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்கும் போது நல்ல ஒரு இன்ஜினியர் பையனை பார்த்து கல்யாணம் கட்டி கொடுப்போம், இல்ல ஒரு டாக்டர் பையனை பார்த்து கல்யாணம் கட்டி கொடுப்போம். நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைய அவன் பார்த்துக்குவான். ஒரு செக்யூரிட்டியான, ஒரு செக்யூரான, ஒரு செட்டிலான இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இருக்கும்னு சொல்லி ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறோம் நினைக்கிறீங்க? வசனான அப்படி சொல்லல. வாசிங்க மல்கியாவினுடைய புஸ்தகம் 2:15. மல்கியாவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். படைத்தார், எதுக்காக குடும்பத்தை அவர் ஏற்படுத்தினாரா, என்ன பர்பஸ்க்கு ஏற்படுத்தினாரா? தேவனுடைய சந்ததியை பெரும்படிக்கு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு, அதுக்கு என்ன வார்த்தை போட்டிருக்கு, காட்லி சீட். என்ன விதை, வித்து. அப்போ எதற்காக அவர் தேவ பக்தியுள்ள சந்ததி அப்படின்னா காட்லி சீட். அதனால்தான் ஆதியாகமம் 3:15 சொல்றாரு, என்ன சொல்றாரு, அந்த தீர்க்கதரிசன வசனம் சொல்லுது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், அங்கேயும் வித்து தான் சீட். சரி, எதுக்காக இங்க சொல்லப்படும் பொழுது அவர் சீடு குறித்து பேசினார் அப்படின்னு சொன்னா, சீடு என்ன செய்யும், போட்டா வளரும், முளைக்கும், அதுக்கப்புறம் முளைத்து அது கனி கொடுக்கும். என்ன அர்த்தம், பலுகி பெருகும். அதுதான் சீடுடைய லா. அந்த சீடுக்குண்டான ஒரு நியமனம் என்னது, அது முளைக்க வேண்டும், அது வளர வேண்டும், அது கனி கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் அவர் என்ன செய்தாரு, காட்லி சீட். நீங்க திருமணமாயி ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் என்ன செய்யப்படணும், வளரணும். ஃபர்ஸ்ட் அந்த குடும்பம் தழைக்கணும், வளரணும், பெருகணும், இப்படி எல்லாம் இருக்கணும். அது எப்படி இருக்கணும், தேவ பக்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சீடுக்கே உண்டான ஒரு பிரமாணம் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 5வது வசனம். ரெண்டு காரியங்களை இந்த வசனம் சொல்லுது. ஒரு செடி அல்லது ஒரு சீடு, விதை வளரணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணுமா, பண்படுத்தணும். அதுக்கு முன்னாடி மழை பெய்யணும். பண்படுத்த மனுஷன் இல்ல, மழை இன்னும் வரல. சோ மழை வரணும். அப்போ ஒரு விதை வளர வேண்டும், முளைக்க வேண்டும் அப்படின்னா என்ன வேணும், மழை வேணும். மழை இல்லாம என்ன செய்யாது, முளைக்காது. அப்போ விதைக்குண்டான பிரமாணம் என்னது, முளைக்க வேண்டும், மழை
வேண்டாம். இப்போ அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன செய்யப்படணுமா? காட்லி சீட். என்ன செய்யணும்? காட்லி சீடு என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும் தான் குடும்பத்தை கொடுத்தாரு. சரிதானா? இப்போ இந்த சீடு, காட்லி சீடு முளைக்கணுமா முளைக்க கூடாது? அதோட பிரமாணம் முளைக்கணும். முளைக்கணும்னா என்ன வேணும்? மழை வேணும். என்ன வேணும்? மழை வேணும். எத்தனை பேருக்கு புரியுது? எப்படி ஒரு விதை முளைப்பதற்கு மழை தேவைப்படுதோ, அதே போல காட்லி சீடு, தேவ பக்தியுள்ள சந்ததி எழும்புவதற்கு, முளைப்பதற்கு ஒரு மழை தேவை. வாசிப்போமா இப்போ அந்த மழை எங்க இருக்குதுன்ட்டு? நம்மளோட வேதாகமத்தை நம்ம திருப்பிக்கொள்வோம். உபாகமனுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 32:2. மழையானது வாசிங்க. இப்போ எதை கம்பேர் பண்ணிட்டாரு? மழையானது ஈலாம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம். எதுக்கு கம்பேர் பண்றாரு? உபதேசம். அடுத்தது வசனம். உபதேசம், வசனம். எப்படி இந்த சீடுக்கு மேல மழை வருதோ, அதே போல தேவனுடைய சந்ததிக்கு மேல, தேவ ஜனத்துக்கு மேல, காட்லி சீடுக்கு மேல என்ன வரணும்? என்ன வரணும்? சொல்லுங்க, என்ன வரணும்? உபதேசம், வசனம். இதுக்குதான் குடும்பத்தை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட்லி சீட் தானா பிரதர் நீங்க? இப்ப சொல்லுங்க, நீங்க எல்லாம் காட்லி சீட் தானா? உபதேசம் உங்ககிட்ட வருதா? வார்த்தை, தேவனோட வார்த்தை உங்க இடத்துல வருதா? அப்படியே பக்கத்துல இருக்கவங்கிட்ட கையா கொடுங்க. கையா கொடுத்து உபதேசம் வருதான்னு கேளுங்க. உபதேசம் வருதா? காட்லி சீடா முளைச்சிருவீங்களா? முளைக்கணும், வளரணும், பெருகணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த குடும்பத்தை அவர் ஏற்படுத்துறதுக்கு என்ன காரணம்? பக்தியுள்ள சந்ததி என்ன செய்யப்பட வேண்டாம்? வெளிப்படணும். இந்த பக்தியுள்ள சந்ததி வெளிப்படாதபடிக்கு தடை பண்றவன் தான் யாரு? சாத்தான். அதை தடை பண்றதுக்கு கொண்டு வரக்கூடியதுதான் பலவீனம். அதை தடை பண்ண கொண்டு வரதுதான் பலவீனம். ஓகே, அடுத்த காரியத்துக்கு போகும். இந்த குடும்பம் உபதேசத்தை என்ன செய்யப்பட வேண்டும்? பெறணும். உபதேசத்தை, காட்லி சீட் என்ன செய்யப்பட வேண்டாம்? தேவ ஜனம், தேவ பிள்ளை உபதேசத்தை பெறணும். இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு உபதேசத்தை சொல்றோமா? ஓகே. யூதர்களுடைய பாரம்பரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, யூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு எந்த ஒரு ஃபெஸ்டிவலா இருந்தாலும் சரி, எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் எல்லாத்தையும் கூப்பிட்டு நல்லா ஆக்கி, நம்மள மாதிரியே நல்ல சாப்பாடு ஆக்கி நம்மள மாதிரியே சாப்பிட்டு, ஆனா தூங்க மாட்டாங்க. என்ன செஞ்சிருவாங்க? எல்லாத்தையும் உட்கார வச்சு உபதேசம் பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. குடும்ப தலைமை அத எடுத்து உபதேசம் கொடுப்பாங்க. அப்படிதான் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சாங்க? உபதேசத்தை சொல்லி 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 வளர்த்தாங்க. உபதேசத்தை சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அதனாலதான் அடிமைகளா அவங்க பாபிலோனுக்கு போன போதிலும் அங்கிருந்து வரும்போது சொன்னாங்க, முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? கட்டணும். அல்லேலூயா. எங்க போகும்போது ஒரு வயசுல போனான்னா 70 வருஷம் கழிச்சு அவன் வரும்போது 75 வயசுல வந்திருப்பான். வேதாகம அறிஞர்கள் சொல்லும் பொழுது வாலிபர்கள் தான் வந்தாங்க. வாலிபர்கள்னு சொல்லும் பொழுது ஒரு 75ல இருந்து, இன்னைக்குள்ளது இல்ல, இன்னைக்கு 70 இல்ல 60 வயசானவங்க ஆயாச்சு. அன்னைக்குள்ளவங்க அவங்க சின்ன வயசுல கோயிலை பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த கோயிலோட மகிமை? சொல்லி 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 வளர்த்தாங்க. அவங்க அந்த செய்தியை கேட்டு கேட்டு, இப்படியா நம்மளுடைய ஆலயம் இருந்தது,
இப்படியா நம்மளோட ஆலயம், நம்ம ஆலயத்தோட மகிமை இப்படியா, தேவன் இப்படியா வெளிப்பட்டா, தேவன் இப்படியா காரியங்களை செய்தான்னு சொல்லி அவங்க கேட்டு கேட்டு வியந்து இப்ப அவங்க கெட்ட ஆரம்பிக்கும் போது சொல்றாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஆலயத்தை காட்டலாம், இப்ப கெட்டக்கூடிய ஆலயம் பெரிதா இருக்கணும்ட்டு. எப்படி இது வந்தது? கேட்டு கேட்டு கேட்டு. பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? உபதேசத்தை சொல்லணும். குடும்பம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கணும். அதுதாங்க குடும்பம். சும்மா கல்யாணம் பண்ணி பெத்து போடுறதுக்கு பேரு குடும்பம் இல்ல. பக்தியுள்ள சந்ததிய உருவாக்கணும். இதத்தான் ஆபிரகாம் செஞ்சாரு. ஆபிரகாம் செஞ்சாரு. ஏன் தேவன் ஆபிரகாம்கிட்ட எல்லாமே சொன்னார் தெரியுமா? வேதாந்தத்தை திருப்புவோம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனம். வேகமா வாசிப்போம். ஆதியாகமம் 18:19. பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் யாருங்க சர்டிபிகேட் கொடுக்கறா? தேவன் கொடுக்கிறாரு. யார குறித்து? ஆபிரகாம குறித்து அவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? என்னுடைய பையன், நான் அவங்கிட்ட என்ன வாக்கு தத்துவம் சொன்னனோ அந்த வாக்கு தத்துவத்தை அவனோட மகன்கிட்ட சொல்லியிருப்பான். அவனோட மகன்கிட்ட சொல்லியிருப்பான். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் இல்ல, 400 வருஷம் ஆனாலும் அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்தே அவங்க என்ன செய்வாங்க? வாழுவாங்க. அதான் அவர் சொல்றாரு, அவன் எப்படியும் என்ன செய்வான்? சொல்லுவான். என்ன ஒரு நம்பிக்கை! யூதர்களுடைய வழக்கத்துல இன்னொரு வழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு காரியத்தை ஃபர்ஸ்டா யார்தான் சொல்லணும்? அப்பா தான் சொல்லணும். என் பிள்ளைக்கு நான் தான் சொல்லணும், வேற யாரும் சொல்லிடக்கூடாது, வேற யாரும் சொல்லிடக்கூடாது. அப்படிங்கிறனால புள்ள கொஞ்சம் வளர்ந்து நடக்க ஆரம்பிச்சோன்னே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களாம். அவனுக்கு புரியுதா புரியலையாங்கிறது இல்ல, அவன் சொல்லணும். ஏன்? என் பையனுக்கு சத்தியத்தை நான் தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? சொல்லணும். எத்தனை பேத்துக்கு இந்த பாரம் இருக்கு? அதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? படிக்கணும், நீங்க தெரிஞ்சுக்கணும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் இது யூஸ்ஃபுல். இப்பவுமே ரெடி ஆகுங்க, பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. சோ என்ன செய்யணும்? நீங்க பைபிளை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க தெரிஞ்சாதான் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும்? சொல்லி கொடுக்க முடியும். கரெக்ட் தானா? ஒரு நியாய தீர்ப்புக்கு போறோம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நியாய தீர்ப்புக்கு போறோம். தேவன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. உடனே பெற்றோர்கள், சாரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்களுடைய சண்டே கிளாஸ் டீச்சர் வருவாங்க, ஸ்கிரிப்சர்ஸ் டீச்சர் வருவாங்க, என்னம்மா வருவாங்க, அவங்க இதுக்கு விளக்கத்தை சொல்லுவாங்க, அவங்கதான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா? அப்போ நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு யார் சொல்லி கொடுக்கணும்? நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்தாதான் அந்த பிள்ளைங்க முதிர் வயதானாலும் கைவிடாதிருப்பார்கள், கனி கொடுப்பார்கள். அப்போ நம்ம என்ன செய்யப்பட வேணாம்? பக்தியுள்ள சந்ததிய நம்ம வளர்க்கணும். இதுதான் முக்கியம். 2 தீமோத்தேயுனுடைய புஸ்தகத்துல வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது தீமோத்தேயோட தாயும் தீமோத்தேயோட பாட்டியும் எப்படி இருந்தாங்களா? எப்படி வாழ்ந்தாங்களா? பவுல் சொல்லும்போது சொல்றாரு, சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, உன்னுடைய அம்மாவும் உன்னுடைய பாட்டியும் அப்படி இருந்தாங்க, விசுவாசத்துல சத்தியத்துல அப்படி இருந்தாங்க, அந்த வைராக்கியம் வாங்கிட்டையும் இருக்குன்னு நான் நம்புறேன். அப்போ பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்? குடும்பத்தை நடத்துறவங்க எப்படி இருக்கணும்? சத்தியத்துல ஆணித்தரமா இருக்கணும். ஆணித்தரமா நம்ம இல்ல அப்படின்னு சொன்னா குடும்பம் என்ன செஞ்சிடும்? பலவீனப்பட்டுரும். குடும்பம் பலவீனப்பட்டுரும். அப்போ ஒரு நல்ல குடும்பம் பலப்படணும் அப்படின்னா மலையாகிய உபதேசத்தை பெற்று என்ன செய்யணும்? நம்ம அடுத்த ஒரு சந்ததிய என்ன செய்யணும்? பரிசுத்த சந்ததிய, தேவனுக்கு பிரியமான ஒரு சந்ததியை உருவாக்கணும். அது குடும்பம். அடுத்தது, இன்னைக்கு குடும்பத்துல காணப்படுகிற பிரச்சனைகள் அடுத்த ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நானா சொன்னேன், நீங்க நானே முடிவு எடுத்தீங்க,
நானா சொன்னேன்? நீங்களா நானே முடிவெடுத்தீங்க? சரி, இது அவங்களுக்காக மட்டும் இல்ல, இந்த சைடுக்கும் தான். சரி, ஒரு பிரச்சனை, ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனைக்கு யாங்க ஆரம்பம் அப்படிங்கிறத காட்டிலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அதுக்கு முற்படணும். வேதாந்தத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்த காரியத்துக்கு செல்லலாம். 1 சாமுவேலினுடைய புஸ்தகம் 25வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு நபர் வராரு. அவரோட பேர் என்ன? நாபால். அவரோட பேர் என்ன? நாபால். இந்த நாபால் யார் அப்படின்னு சொன்னா, நாபால் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா முட்டாள்னு அர்த்தம். நாபால்னா யாரு? முட்டாள், மூளை இல்லாதவன் நாபால். சரி, ரொம்ப அவனை குறித்து வசனம் சொல்லும்போது ரொம்ப கோபக்காரன். யார் இவன்? ரொம்ப கோபக்காரன், பயங்கர கோபப்படுவாரு. ரொம்ப கஞ்சனா அவனுடைய காரியத்துல செலவு பண்ணுவான், அடுத்த காரியத்துக்கு கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த நாபால். ஆனா இந்த நாபாலுக்கு ஒரு மனைவி இருந்தா, அந்த மனைவி எப்படி இருந்தாலும் ஒரு அன்பான ஒரு மனைவி, ஒரு அழகான ஒரு மனைவி, புத்திசாலியான ஒரு மனைவி இருந்தாலாம். பாருங்க கடவுள் எப்படி சேர்க்கிறாருன்ட்டு, எப்படி சேர்க்கிறாருன்ட்டு. உன்னத்துக்குமே உதவாத ஒரு புருஷனும் அந்த புருஷனை நினைக்கிறதுக்கு ஒரு நல்ல மனைவியா, சில இடத்துல என்னதான் நீங்க சொன்னாலும் புரிஞ்சுக்காத பொண்டாட்டியும் அந்த பொண்டாட்டிய கஷ்டப்பட்டு வழி நடத்திக்கிட்டு வரக்கூடிய பாவமான ஆணும் இருப்பாங்க. சோ இப்படி ஒரு எதிர்மறையான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல தாவீது என்ன செய்யறாரு, அவரோ சவுலுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஓடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல அவருக்கு கேள்விப்படுறாரு, ஒரு பெரிய விருந்து, யாரு? இந்த நாபால் ஒரு பெரிய விருந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு அவர் என்ன செய்யறாரு, கேள்விப்பட்டு அவருடைய ஆட்கள் அனுப்புறாரு விசாரிப்பதற்காக. சரி, அவ்வளோ ஆடுகள் அடிச்சு சமைச்சு விருந்து வைக்கிறாங்க. போனா விசாரித்தா சாப்பாடு கிடைக்குன்னு கூட நினைச்சு போயிருக்கலாம். போன இடத்துல நாபால் என்ன செஞ்சிட்டாரு, ரொம்ப அவதூறாக பேசி அவமானப்படுத்தி அந்த ஆட்களை அமிச்சிட்டாரு. அமிச்ச விஷயம் யாருக்கு தெரியாது? மனைவிக்கு தெரியாது. வேலைக்காரன் ஓடி வந்து சொல்றான், எம்மா நம்மளுடைய எஜமானன் இப்படி அவங்க பண்ணிட்டாரு. இப்ப தாவீது என்ன செய்வாரு, வருவார், வந்து நம்மள என்ன செஞ்சிருவாரு, அழிச்சிருவார் அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றது? ஒரு வேலைக்காரன் சொல்றான். நீ யாரா சொல்றதுக்கு? என் புருஷன் செஞ்ச சரியாதான் இருக்கும். அப்படிப்பட்ட மனைவி அல்ல, அப்படிப்பட்ட மனைவி அல்ல அவ. அவ வசனம் சொல்லுது புத்திசாலி, அவ சௌந்தரியம் உள்ளவள், புத்திசாலி, ரூபவதி, அப்படியெல்லாம் வேர்டு சொல்லுது. அபிகாயில் உடனே என்ன செய்யறா, பொழுதுசா கூட நேரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு 200, நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா ஒரு 200 இட்லி எடுத்துக்கிட்டு, அப்ப எத்தனை விதத்துக்கு சமைச்சிருப்பாங்க? வசனத்தை வாசிங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஆடுலாம் எடுத்து, 5 ஆட்டு கறியெல்லாம் எடுத்து எங்க கொண்டு போறா, தாவீதை பார்க்க போறா. அவ உட்காந்து யோசிக்கல, நம்மளோட புருஷன்கிட்ட இப்ப நம்ம கேட்கணுமான்னு யோசிக்கல. நான் கெட்டிக்கிட்டு வந்த இடத்துல என் புருஷனுக்கு உயிர் போகக்கூடிய பிரச்சனை வந்துருச்சு, இப்ப நான் எங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போகணும்னு அவன் நினைக்கல. அம்மா வீட்டுக்கு ஓடி போகணும்னு அவன் நினைக்கல. அவன் என்ன நினைச்சா, என் புருஷனுக்கு, அவன் முட்டாளா இருந்தாலும் என் புருஷனுக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு, நம்ம தான் என்ன செய்யணும், ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி தைரியமா ஆட்களையும் கூட்டிக்கிட்டு போறா. போயிட்டு தாவீதை போய் பாக்குறா. தாவீதை பார்த்து தாவீதுகிட்ட சொல்லக்கூடிய காரியங்களை வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நான் ஜஸ்ட் சொல்றேன். போன உடனே தாவீதை பார்த்த உடனே என்ன செய்யறா, உடனே 23வது வசனத்துல ஃபர்ஸ்ட் சரண்டர் ஆயிடுறான். ஏன்னா சரண்டர் ஆயிடுறான், அப்படியே காலை விழுந்துடுறா, சரண்டர். ஓகே, 24, 25, 26 வாசித்தீங்கன்னா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு தாவீது தேவனுக்கு பயந்த மனுஷன்ட்டு. அதனால அவளோட அடுத்த அட்டாக் எப்படி இருக்குது, ஸ்பிரிச்சுவலா. ஆமா, தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். வாசிங்க அப்படியே ஒரு 26 வாசிங்க. ம் 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 கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் ஆக கடவர்கள். வாசிங்க அடுத்தது 27.
அவ யோசிக்கல, நம்ம கொண்டு போறதெல்லாம் வாங்குவானான்னு கூட யோசிக்கல. கொண்டு போயாச்சு. கொண்டு போயிட்டு அவ ஸ்பிரிச்சுவல் அட்டாக் பண்றான். அடுத்தது அவங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்டா கொடுக்கறா. 28வது வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா மன்னிப்பு கேட்கிறா. 28 வாசிங்க வேகமா. மன்னிப்பு கேட்கிறா. ஏன்னா இப்ப நீங்க அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நிலையான வீடு வரும். சொல்லுங்க, வாசிங்க அப்படியா. வாசிங்க. ஓகே, அப்படியே நீங்க வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா கடைசியில என்ன சொல்ற, நீங்க கண்டிப்பா தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி நீங்க என்ன செய்வீங்க, ஒரு ஆட்சியை பிடிப்பீங்க. ஆட்சியை பிடிக்கும் போது என்னையும் நினைச்சுக்கோங்க. சோ அவன் ரொம்ப குளிர்ந்திருப்பான். சா, கஷ்டப்பட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன்னா என்னை பார்த்து இந்த புள்ள என்ன சொல்லுது, நீங்க இனி அலையாம நிலையான ஒரு ஆட்சியில நீங்க உட்காருவீங்க. தேவன் உங்களை ஏற்படுத்திருக்க, அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தாவீதுக்கு நாபாலை போய் கொல்லணும்னு தோணுமா? அப்போ வீட்டுல மனைவியா இருந்தாலும் சரி, கணவன் இருந்தாலும் சரி, உயிர் போகக்கூடிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும்? நல் வார்த்தைகளை சொல்லணும், புத்தியாய் சொல்லணும். ரெண்டாவது, இவாளுடைய தலபோற பிரச்சனை வந்த உடனே எங்க ஓடுனா? தாவீதின் இடத்துல ஓடுனா. உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா தாவீதின் குமாரன் இடத்துல போகணும். அல்லேலூயா. உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சுன்னா எங்க போனோம்? தாவீதினுடைய குமாரன் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் இடத்துல போய் நீங்க முறையிட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் என்ன செய்வாரு? ஒரு பதில தருவார். அப்போ இந்த சாத்தான் பலவீனப்படுத்தக்கூடியதுல குடும்பம் தான் முக்கியம். அந்த குடும்பத்தை புத்தியாய், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் என்ன செய்யப்பட வேண்டும்? புத்தியாய் என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த குடும்பத்தை தேவனுக்கு பயந்த சந்ததியா உருவாக்கும் பொழுது பலவீனப்படாது. அல்லேலூயா. அப்ப முதலாவது குறிப்பு என்ன பார்த்தோம்? குடும்பம். முதலாவது குறிப்பு என்ன பார்த்தோம்? குடும்பம். இரண்டாவது குறிப்புகளாக நம்ம சொல்லலாம். ரோமர் 14:1 வாசிங்க. ரோமர் 14:1. விசுவாசத்தில் பலவீனம். அப்ப ரெண்டாவது, ஒரு குடும்பத்துல அட்டாக் பண்ண முடியலன்னா அடுத்ததா அவன் என்ன செய்வான்? குடும்பத்தை, இந்த குடும்பத்துல சமாதானத்தை குலைச்ச பண்ண முடியல, ஏன்னா இது தேவ சந்ததியோட இந்த வளர்ந்த குடும்பமா இருந்துச்சுன்னா அடுத்தது இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட போய் அவனுடைய விசுவாசத்தை என்ன செய்வான்? பலவீனப்படுத்துவான். அப்போ சாத்தான் பலவீனப்படுத்தக்கூடிய ரெண்டாவது என்னது? விசுவாசம். ஏன் விசுவாசம்? நம்ம வாஸ்தம் இல்ல, லூக்கா 22:31 வாஸ்தம். 18 வருஷம் கூனியா இருந்த அந்த ஸ்திரீ, அவளுக்கு அந்த கூன் நிமிர்ந்த உடனே அவர் என்ன சொன்னாரு? அந்த இதை வாசிங்க அப்படியே. 31 வாசிங்க. லூக்கா 22:31. உத்தரவு கேட்டுக்கொண்டா. அடுத்த வசனம். ஓகே. ஆயினும் உன்னுடைய விசுவாசம் என்ன செஞ்சிருக்க? உன்னோட விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன செய்யறேன்? வேண்டிக் கொள்றேன். சாத்தான் உன்னை புடமிடுறதுக்காக, புடைக்கிறதுக்காக உத்தரவு கேட்டானா ஒண்ணு அதை தடை பண்ணணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னோட விசுவாசத்துக்காக நானு பிரேயர் பண்றேன். நான் எதற்காக பிரேயர் பண்றேன்? உன் விசுவாசம். அப்பன்னா என்ன? சோதனை அப்படிங்கிறது யாருக்கு? நமக்கு இல்ல, நம்ம விசுவாசத்துக்கு தான் சோதனை. சோதனைங்கிறது நமக்கு இல்ல, நம்ம விசுவாசத்திற்கு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்றாரு. ஏன்? விசுவாசம் போயிருச்சு அப்படின்னா பலவீனப்பட்டுருவோம். சாத்தான் அட்டாக் பண்ணக்கூடிய ரெண்டாவது என்ன? விசுவாசத்துல உங்களை பலவீனப்படுத்தணும். விசுவாசத்துல பலவீனப்படுத்திட்டானா உங்களோட குடும்பம் என்ன செஞ்சிடும்? பலவீனப்பட்டுக்கிட்டே போகும். அதான் இன்னொரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 14:30.
பாருங்க, காற்று இது தெரிஞ்சிருக்கும். பேதுரு என்ன செய்றாரு, கடல் மேல நடக்கிறதுக்காக ஆசைப்பட்டாரு. ரைட்டு, நடந்து வரும் பொழுது திடீர்னு என்ன செஞ்சாரு, டக்குன்னு உள்ளாடி போயிட்டாரு. உடனே ஏசு என்ன சொன்னாரு, அடுத்த வசனம் வாசிங்க இப்போ. என்ன விசுவாசியா? அற்ப விசுவாசி. ஏன் ஏன் அற்ப விசுவாசின்னாரு? விசுவாசம் வந்துட்டு இப்ப என்ன செஞ்சிருச்சு, கம்மியாயிருச்சு. ஏன் விசுவாசம் கம்மியாச்சு? காற்று, ஓகே, அப்புறம் ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம்? ஐயோ நம்ம மூழ்கிடுவோமா அப்படிங்கிற ஒரு பயம். எங்கெல்லாம் பயம் வருதோ அங்கெல்லாம் உங்களோட விசுவாசம் என்ன செய்யப்படும், ஆட்டம் காணும். எங்கெல்லாம் பயம் வருதோ, ஏன்னா பயம்தான் உங்களுடைய விசுவாசத்தை ரீப்ளேஸ் பண்ணும். இஸ்ரவேல் ஜனங்க தைரியமா தான் வந்தாங்க, திரும்பி பார்த்தாங்க, ஐயோ பார்வோனுடைய கூட்டம் வருதேன்னு சொல்லி பயந்தாங்க, ஆவி விசுவாசத்துக்குள்ளாக போனார்கள். அப்போ எங்க பயம் வருதோ அங்க ஆவி விசுவாசம். அதனாலதான் அவர் எபிரனுடைய மகளுக்காக சுகம் கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, பயப்படாத. என்ன பயப்படாத? யோவான்ல சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. ஏன்? நீங்க பயப்பட்டுட்டீங்கன்னா உங்களோட விசுவாசம் போயிரும். உங்களோட விசுவாசம் போயிருச்சுன்னா சாத்தான் ஈஸியா உங்களோட குடும்பத்தை வர்ற பலவீனப்படுத்திடுவான். அதனால பயப்படாதீங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1-2. ஓகே, நான் நேரடியாக இதுக்கு வரேன். பயப்படக்கூடாது, விசுவாசம். விசுவாசம் தான் நம்மளுடைய 2வது பாயிண்ட், விசுவாசம். இப்போ ஆபிரகாம் என்ன செய்யறாரு, எல்லாத்துக்கும் தெரியும் விசுவாசத்தோடைய தந்தை ஆபிரகாம்ட்டு. ஆனா இந்த விசுவாசத்தோட தந்தை ஆபிரகாம் அவரோட உயிரை பணைய வைக்கல. யாரோட உயிரை பணைய வைக்கிறாரு? பையனோட உயிரை பணைய வைக்கிறாரு. பாருங்க, பையனோட உயிரை பணைய வச்சு விசுவாசத்தை தந்தையா அவரு. சரி, அப்ப ஈசாக்கு போறாரு. போகும்போது ஈசாக்கு ஏறத்தாழ என்ன ஏஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வாலிபனா இருக்கணும். ஏன்னா கயிறெல்லாம் அந்த கட்டெல்லாம் எடுத்து அந்த கட்டை யார் தான் சுமந்துட்டு போறா? ஈசாக்கு தான் சுமந்துட்டு போறா. அப்ப ஈசாக்கு ஒரு வாலிப வயதா இருக்கணும். செகண்ட், அவன் கேட்கிறான், எல்லாம் இருக்குது சரிதான், எங்க ஆட்டுக்குட்டி? அப்ப பலியை குறித்தும் அவன் தெளிவா அறிந்திருக்கிறான். பலியை குறித்தும் தெளிவா அறிந்திருக்கிறான். சரி, எப்பா எங்க ஆட்டுக்குட்டி? ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, தேவன் பார்த்து கொள்வார். அந்த வசனங்களை வாசித்தீங்கன்னா தெளிவா இருக்கும். தேவன் பார்த்து கொள்வார். ரைட், தேவன் பார்த்து கொள்வார். இப்ப அவனோட விசுவாசம் எங்க இருக்கு? தேவன் பார்த்து கொள்வார். நிச்சயமாக அப்பாவுக்கு சப்போர்ட்டா கட்டையை தூக்கிட்டு போன பையன் போயிட்டு பலிபீடத்தை கட்டும் போது மட்டும் கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்திருப்பானா? அவனும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிருப்பான். அவனும் சேர்ந்து எல்லாம் அடிக்கி முடிச்சுக்கிட்டு, எப்பா மேல போய் படுங்க, ஏம்பா கட்டையை தூக்கிட்டு வந்து என்ன ஏறிக்கதாடா, என்ன பலியிடதாடான்னு கேட்டிருப்பாடா? வசனம் அப்படி சொல்லல. நான் நினைக்கிறேன் படுறான்னு சொன்னா நேரா போய் படுத்திருப்பான் போலுக. என்னவா? தேவன் பார்த்து கொள்வார். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க, தேவன் பார்த்து கொள்வார். நேரா போயாச்சு, ஆனாலும் திருப்பி ஒரு ஆட்டுக்குட்டி வந்தது, அது அடுத்தது. ஆனா விசுவாசித்தான். என்ன? தேவன் பார்த்து கொள்வார். சரி, அவனுடைய அடுத்த ஒரு விசுவாசத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், அவனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு பார்க்க போகும்பொழுது வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாங்க, எப்பா நீ போ, நீ என் பையனுக்கு ஒரு பொண்ணா பாருன்ட்டு. நான் ஈசாக்குடைய விசுவாசம் எப்படி தெரியுமா? தேவன் பார்த்து கொள்வார். தேவன் பார்த்து கொள்வார். பார்க்கலங்க, அவரு பொண்ண பார்க்கல, தேவன் சரியானதை செய்வார். அதுதாங்க விசுவாசம். ஊரெல்லாம் பஞ்சம் வந்துருச்சு, ஊரெல்லாம் பஞ்சம் வந்துருச்சு, எல்லாரும் நகர்ந்து போறாங்க. அப்ப தேவன் சொல்றாரு, நீ போகாத, இங்கே இரு, நீ போகாத, இங்கே இரு அப்படின்னு சொல்றாரு. 26:1-2 மட்டும் வாசிப்போம். 26:1-2. அடுத்தது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, பாத்துக்கோங்க, இது வரைக்கும் தரிசனம் ஆகல, இப்பதான் தரிசனம் ஃபர்ஸ்ட் டைம் ஆகுறாரு ஈசாக்கு. வாசிங்க 2. நீ எகிப்துக்கு போகாமல் என்ன செய்ய, நீ அங்க போகாத. அடுத்தது, எந்த தேசத்துல வாசம் பண்ண சொல்ற தெரியுமா? எந்த தேசத்துல பஞ்சம் இருந்தா அந்த தேசத்துல. அதனாலதான்
நீ இந்த தேசத்துல இரு, இங்க இருந்து நீ விளைச்சல வித, நான் உன்ன 100 மடங்கா ஆசீர்வதிக்கிறேன். சும்மா நம்ம அடிக்கடி சொல்லிடுறான், ஈசாக்கு விதை விதைத்தான், தேவன் ஆசீர்வதித்தார். சும்மா விதை விதைத்தான் ஆசீர்வதித்தான்ல, அவ்வளோ பஞ்சத்துல ஊரெல்லாம் விட்டு போன சமயத்துல தேவன் மேல் வைத்த விசுவாசம் என்னது? அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார். அந்த ஒரு விசுவாசத்துல அவன் அங்க நின்று அங்க விதைச்சா பாருங்க. அந்த விதைச்ச விதைப்புக்குத்தான் 2 மடங்கள்ல, 10 மடங்கள்ல, 50 மடங்கள்ல, 100 மடங்கு தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதுதாங்க விசுவாசம். இதுதான் விசுவாசம். அடுத்தது போனாரு. அவரோட விசுவாசத்தை குறித்து சொல்லணும்னா துறவு வெட்ட போனாரு. துறவு வெட்டினாரு. வாக்குவாதம் வந்துச்சு, சண்டை போட்டாரா? ஏன்னா தேவன், அந்த வார்த்தை தாங்க நம்ம வாயில வரணும். அடுத்த துறவுக்கு போனாரு, வாக்குவாதம் வந்துச்சு, சண்டை போட்டாரா? தேவன் பார்த்து கொள்வார். ஆனா ஒண்ணு, நான் சண்டை போட மாட்டேன். நீ எடுத்துக்க, நான் சண்டை போட மாட்டேன். ஏன்? தேவன் பார்த்துக்கொள்ள. இது வரைக்கும் என்ன வழி நடத்தி வந்தாரு. அடுத்த துறவுக்கு போனாரு. அத்தனை துறவுக்கு வேணாலும் நான் போக ரெடி, ஆனா உன் கூட வாக்குவாதம் பண்ண மாட்டான். ஏன்? ஏன்னா தேவன் பார்த்து கொள்வார். உங்களோட வாழ்க்கையிலையும் அந்த துறவு ஏசேக்கு சித்னா அப்படின்னு சொல்ற பேரு கொடுக்கு. ஏன்னா வாக்குவாதம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் விசுவாசத்துக்கு விரோதமாக வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் வந்தாலும் தேவன் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு ரெகோபோத்தை காணும் வரைக்கும் என்ன செய்யணும்? விசுவாசத்தை தளராமல் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்ன செய்றாரு? ஒரு விசுவாசத்தை நமக்குள்ள வைத்து அதை வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. அதனால்தான் விசுவாசத்துல பெருகுங்கள், விசுவாசத்துல பெருகுங்கள். ஏன்னா இதுல நீங்க பலவீனப்பட்டுட்டீங்கன்னா உன் குடும்பம் என்ன செஞ்சிடும்? பலவீனப்பட்டு போயிடும். நேரம் இல்ல, அதனால வேகமா அடுத்த ஒரு 3 வசனத்தை மட்டும் நம்ம வாசிட்டு போவோம். 1 கொரிந்தியர் 8:7. 1 கொரிந்தியர் 8:7. என்ன இங்க என்ன பலவீனம்? மனசாட்சி. குடும்பம் பலவீனப்படுத்தும், அடுத்தது விசுவாசத்தை பலவீனப்படுத்தினா, அடுத்தது அதுலயும் முடியலன்னா அடுத்தது அவன் கை வைக்கக்கூடிய இடம் என்னது? மனசாட்சி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவி, ஆத்துமா, சரீரம். இப்போ ஆவி இங்க இருக்குது, சரீரம் இங்க இருக்கு, நடுவுல ஆத்துமா இருக்குது. இப்ப இந்த ஆத்துமா சரீரத்தை நோக்கி போகுதா, மாமிசத்தை நோக்கி போதா, இல்ல ஆவிய நோக்கி போகுதாங்கிறதா இங்க முக்கியம். இந்த ஆவி, இந்த ஆத்துமா, ஆவி ஆத்துமா, இதுதான் முக்கியம். இந்த ஆத்துமால தான் என்ன இருக்குது? மனசாட்சி இருக்குது. மனசாட்சி இருக்குது. இப்போ அடுத்ததா அவன் கை வைக்கக்கூடிய இடம் மனசாட்சி. மனசாட்சி. மனசாட்சி கெட்டு போயிருச்சுன்னா கிரிகை என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும். மனசாட்சி கெட்டு போயிருச்சுன்னா கிரிகை கெட்டு போயிடும். கிரிகை போயிருச்சுன்னா, கிரிகை இல்லாத விசுவாசம் செத்துது. அப்போ ஒண்ணு குடும்பம், இல்லைன்னா விசுவாசம், இல்லைன்னா மனசாட்சி. இப்படி ஒண்ணா உங்களை பலவீனப்படுத்த பாக்குறதா சாத்தான். விழித்திருக்க வேண்டாம், விழித்திருக்க வேண்டாம். இன்னும் ஒரு வசனம் வாசிப்போம். கலாத்தியர் 4:13. நம்ம முடிக்க போறோம், நேரம் இல்ல. கலாத்தியர் 4:13. சரீர பலவீனம். அடுத்தது உங்களுடைய மனசாட்சி பலவீனப்படுத்தி பாப்பா, அதுலயும் முடியலன்னா அடுத்தது சரீர பலவீனம். சரீர பலவீனம் எதுலயுமே சிக்காதனால தான் யோபுவுக்கு சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வந்தான். பவுலுக்கு எதுலயுமே சிக்காதனால தான் கடைசியில பவுலுக்கு சரீரத்துல ஒரு பலவீனத்தை கொண்டு வந்தான். ஒண்ணு கேக்குறான், ஏசுங்க வாழ்ந்தாரா? அவருக்குடைய சரீரத்துல பலவீனம் வந்துச்சா, இல்ல நோய் தான் வந்துச்சா? பலவீனப்பட்டார்னு எங்கேயாவது இருக்கு? நோய்வாய்ப்பட்டார்னு எங்கேயாவது இருக்கு? அவருக்கு இல்ல அப்படின்னா நமக்கு ஏன் இருக்கு? இந்த 4 காரியத்துல எந்த காரியத்துல சாத்தான் இப்போ உங்களை பலவீனப்படுத்துறான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். குடும்பத்திலையா? இல்ல. அப்போ என்னுடைய விசுவாசத்திலையா?
இல்ல. அப்போ என்னோட மனசாட்சிலையா? இல்ல. அப்போ என் சரீரத்திலையா? ஏதோ ஒரு வகையில சாத்தான் நம்மள பலவீனப்படுத்துறான்னா இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபித்து அந்த பலவீனத்தை மேற்கொள்ளணும். ஏன் அப்படின்னா வசனத்தை வாசிங்க. உபாகமம் 25வது அதிகாரம் 17-18 வாசிப்போம். எகிப்திலிருந்து புறப்பட்டு, எகிப்துனா என்ன அர்த்தம்? பாவம். பாவத்தெல்லாம் விட்டு நான் என்ன செய்யறேன்? புறப்பட்டு வாரேன், ரட்சிப்பை நோக்கி வாரேன். வாசிங்க. எதிராக வந்து நீங்க ரொம்ப டயர்டா சோர்ந்து பின் வருகிற, என்ன அர்த்தம்? பின் வருகிற அப்படின்னா என்ன? லாஸ்ட். இப்ப பாருங்க, நீங்க முன்னாடி இருந்தீங்க, ஒரு ஸ்டெப் இல்ல, அடுத்த ஸ்டெப் விசுவாசம், அடுத்த ஸ்டெப் மனசாட்சி, அடுத்த ஸ்டெப் எங்க? சரீரம். இப்படி பின்னாடி உங்களை சாத்தான் பின்னாடியே தள்ளி உங்களை பலவீனப்படுத்துவான். பலவீனப்படுத்தினதுக்கு அப்புறம் கடைசி என்ன செய்வானா? அந்த வசனம் என்ன வாசிங்க? வெட்டினான். என்ன? பலவீனரை எல்லாம் வெட்டினான். அப்ப கடைசியா சாத்தான் என்ன செய்வான்? பலவீனப்படுத்தி 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 கடைசியில உங்களை அழித்து போடுவான். எத்தனை பேத்துக்கு புரியுது? சவுலுடைய வாழ்க்கை, சவுலுடைய குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனது. வர வர பலவீனப்பட்டு போனது. எல்லாம் எழுந்திருப்போம். வர வர பலவீனப்பட்டது. இன்றைக்கு சிந்திப்போம். நம்ம எந்த இடத்துல பலவீனப்பட்டிருக்கோம்? குடும்பங்களை நம்ம தேவனுக்கு பயந்த ஒரு சந்ததியாக நான் உருவாக்குறேனா, இல்ல அதுல சாத்தான் என்ன பலவீனப்படுத்திட்டு இருக்கிறானா? விசுவாசத்துல நான் முன்னோக்கி போறேனா, அல்லது விசுவாசத்துல விசுவாசத்தை காத்து கொள்ளாதபடி என்ன பின்னிட்டு தள்ளுனானா? யோசிப்போம். மனசாட்சி, நான் தப்பு பண்ணும்போது, குற்றம் பண்ணும்போது இன்னும் என் மனசாட்சி அவங்க கூட பேசுதா? இன்னும் மனசாட்சி அவங்க கூட பேசுதா? இல்ல நான் பின்னிட்டு போயிட்டேனா? பலவீனப்பட்டு போயிட்டேனா? சரீரத்துல நான் பலவீனப்பட்டு போயிட்டேன். எதுல நான் பலவீனப்படுத்துறேன்? எதுலயுமே நான் பலவீனப்படக்கூடாதுன்னு சொல்லி தேவனோட சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? வசனம் சொல்லுது, பலவீனப்பட்டவங்க கடைசியில என்ன செஞ்சாங்களா? பலவீனப்பட்டவங்க கடைசியில வந்தாங்களாம், இறுதியில வந்தாங்களாம். வந்தவங்கள கடைசியில வெட்டினான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. கடைசியில வந்தவங்க என்ன செஞ்சாங்களா? வெட்டினான் அப்படின்னு சொல்லி. சோ ஒரு கவியை மட்டும் நம்ம பாடுவோம். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில், முடிவு பரியந்தம் நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பார். நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும். அவருடைய கரத்துல இன்னைக்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில், நான் விசுவாசிப்பேன் என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில், முடிவு வரை என்னை நடத்திடுவார், முடிவு வரை என்னை நடத்திடுவார், சீயோனிலே அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை, நான் விசுவாசிப்பேன் என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில், நான் விசுவாசிப்பேன் என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில், முடிவு வரை என்னை நடத்திடுவார், முடிவு வரை என்னை நடத்திடுவார், சீயோனிலே அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை.